இந்த மண்ணு ஒரே ஒரு டைம் வந்திருந்தேன், தசராக்கு வந்திருந்தேன். எல்லாரும் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். நான் அடுத்த ஆளு கிடையாது, மனசுல வச்சுங்க. தம்பி இது ஸ்பீக்கர் கொஞ்சம் இந்த ஆழ்வாநேரி மண்ணு என்னுடைய மண்ணு, என்னுடைய சொந்த பந்தம். இந்த தம்பி யாருடா அப்படின்னா உங்க வீட்டு தம்பியா தான் இருப்பேன். பார்த்தாலும் உங்க வீட்டு தம்பியா தான் இருப்பேன். நான் அரசியலுக்கு வந்தது தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைக்கு சொத்து சேர்க்கறதுக்கு, நகை சேர்க்கறதுக்குலாம் வரல. உங்களை அழகு பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். என் தம்பி திருநெல்வேலியில டொனேஷன் ஆபீஸ் வச்சு தென் மாவட்டத்துக்கே சோறு போடுறான் அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெருமை. அதே மாதிரி இந்த தம்பி தென் மாவட்டத்துல சுத்தி வரணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அங்கீகார ஓட்டு நீங்க தான் போடணும். கட்டாயம் இந்த மண்ணு என்னை விட்டு கொடுக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியா போகும்போது, ரோட்ல போகும்போது புலிக்கொடி பறந்துச்சு. என்னடா இந்த ஊரை மிஸ் பண்ணிட்டோமே நினைச்சேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரா சேர்க்கிறது கேட்டது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். கட்டாயம் தம்பிக்கு எல்லாரும் ஓட்டு போடுவீங்கன்றத நம்புறேன். அக்கா தம்பியை விட்டு கொடுத்துறாதீங்க, உங்க தம்பியை விட்டு கொடுத்துறாதீங்க, மனசுல வச்சுக்கோங்க. என்னுடைய தம்பி மாதிரிலாம் இன்னைக்கு என் கூட இருக்காங்க, அதனால நீங்க யாரும் விட்டு கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி தம்பிக்கு கிடைச்ச சின்னத்தை பாத்தீங்களா, காலையில 6:15 எந்திரிச்ச முதல் வேலை மிக்சி வேணும். அதனால இதை மறக்கவே முடியாது. வேற ஏதாவது ஒரு சின்னனா கூட மறந்துடலாம், இந்த சின்னத்தை மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ஆழ்வாநேரிக்கு தம்பி வந்ததுக்கு பிறகு, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஊருக்கு ஒரு சின்ன மிகப்பெரிய மாற்றம்லாம் இருக்கு. எல்லா அரசியல்வாதி சொல்லிட்டு போவோம், தக்காளி வாங்கி தரேன், வெண்டைக்காய் வாங்கி தரேன், கத்திரிக்காய் வாங்கி தருவேன். தம்பி சொன்னதை செய்வேன். தம்பி இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். உங்க முன்னாடி நானும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை வாங்கிட்டு வந்துட்டு பாருங்க, அதுவே பெரிய விஷயம். அந்த அங்கீகாரம் கிடைக்க கூடாதுன்னு எவ்வளவோ வேலை பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி கட்டாயம் இங்க வந்துட்டேன். ஓட்டு கேட்க வரல, உங்க தம்பியா வந்திருக்கேன், மனசுல வச்சுக்கீங்க. ஓட்டு கேட்க வரவே இல்லை, உங்க தம்பியா வந்திருக்கேன். நம்ம தம்பி, நம்ம வீட்டுல ஒருத்தர், நம்ம அண்ணன் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இது அரசியல்வாதி மாதிரி இந்த 5 வருஷம் வந்திருப்பீங்கன்னா எல்லா செவரும் பழிச்சு பழிச்சுட்டு இருக்கோம், பார்த்துருப்பீங்க. எல்லா செவத்துலயும் போட்டா கிட்டலாம் பயங்கரமா உறைஞ்சு போட்டு அதெல்லாம் 1000, 2000, 3000 கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிங்க, எல்லாம் உங்க படம் தான். ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க அத்தனை பேரும் திருச்சி சூசு வீசு எல்லாம் போட்டு கொடுங்க. நம்ம எல்லாரும் அரவணைக்கிற பரம்பரை. அதனால கடைசியில தம்பிக்கு காலையில எந்திரிச்சு மிக்சி சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க, அது யாருக்குமே தெரியக்கூடாது. அதை மறந்துடாதீங்க. கட்டாயம் தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கையா, சரியா? நீங்க என்ன விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி விட்டே காலி பண்ண ஓடியே போயிருவேன் மெட்ராஸை பார்த்து. இந்த தம்பியோட அங்கீகாரம் உங்க கையில தான் இருக்கு. வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மண்ணு ஏதோ எல்லாம் என் ஊரு ஏன் அக்கா ஏன் அண்ணன்னு ஓடுனீங்கல்ல, இந்த வட்டி தெரியும் பார்ப்போம். அவன் எல்லா கோயிலையும் கும்பிட்டு இருக்கான், ஓட்டு கம்மியா எவ்வளவு மெட்ராஸுக்கு என்னை கூட்டிட்டு ஓடிடலாம்னு. அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்ட்டு வந்திருக்கேன் வீட்டுல.
கட்டாயம் உங்களுடைய ஓட்டு தம்பிக்கு மிக்சி சின்னத்துல போடுங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்க தம்பியா என்னைக்குமே இருப்பேன். அக்கா போடுவீங்களா? தம்பி கூப்பிட்டுக்கடான்னு சொல்லி நிழல்ல நானும் நிக்கிறேன், நீங்க நிக்கிறீங்க. கட்டாயம் ஆச்சு, தம்பியை விட்டு கொடுத்துட கூடாது. திருநெல்வேலியை விட்டே காலிப்படி மெட்ராஸ்க்கு ஓடிடுவேன். ஆச்சு காலையில எந்திரிச்சோன்னா முதல் சின்ன தம்பி தாடி என்ன போட்டோ இப்ப பாக்குறீங்களா அதே போட்டோ அங்க இருக்கும். அதுல அமைஞ்சது நல்லா அமைஞ்சிருக்குக்கா. என் போட்டோ இதே போட்டோ இருக்கும் 15வது நம்பர்ல. காலையில எந்திரிச்சோன்னா கட்டாயம் இந்த ஓட்டு உங்க வீட்டுல ஒருத்தனுக்கு போட்ட மாதிரி மனசுல நினைச்சுக்கீங்க. தான் பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம், தான் தம்பியா இருந்தா என்ன செய்வோம், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்க ஓட்டு எனக்கு. வெயில் பாத்தீங்களா வேற வழி இல்லை, எனக்கு கட்டாயம் எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும், எல்லாத்தையும் போய் தான் ஆகணும். அதனால தம்பிக்காக இந்த நாங்குநேரி தொகுதியில நம்ம பொண்ணு கொடுத்துருப்போம், பொண்ணு எடுத்திருப்போம், நம்ம அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க. எல்லாத்தையும் போன் பண்ணி தம்பிக்காக ஓட்டு கேளுங்க. ஏமா தாயி நம்ம தம்பி வருவான், ஓட்டு போட்டுரு. வர முடியலனாலும் ஓட்டு போட்டுரு. ஏன்னா சந்து புதுக்கெல்லாம் போக முடியல. நீங்க கட்டாயம் நம்ம தம்பிக்கு ஓட்டு போட்டுருங்க. இந்த அண்ணன் தம்பிலாம் பெரியவங்களாம் மேலே வந்தாங்க. கொஞ்சம் ஃப்ளைட்டு காலில் ரிமூவ் பண்ணதுனால அதிகமாக நடக்க முடியல. எல்லாம் மேலே வர எடுத்ததுனால எதுவும் நினச்சிக்கிற வேண்டாம், தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கட்டாயம் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்துச்சுன்னா கட்டாயம் நான் சிரிக்கிறதா இல்லையதுல நீங்க முதல்ல சிரிப்பீங்க. மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா தம்பி இங்க எங்க இருந்தாலும் என் தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு சரியான ஆளா இருப்பேன். ரொம்ப உங்களை நம்பி இந்த இடத்துல வந்து இந்த நேரத்துல எக்கா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்ட உரிமையா மைக்கில் பேசக்கூடிய ஒரு ராணி இருக்கு அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓட்டு போடுங்க அம்மா தாயே, உங்களுக்கு தக்காளி வாங்கி தரேன், உங்க ஊருக்கு தண்ணி மணிமுத்தாறுல இருந்து வரும்னு சொல்லுவாங்க. நான் ஏன் கேட்டேன் எக்கா ஓட்டு போடு அப்படின்ற உரிமையா கேட்டிருக்கேன். கட்டாயம் அக்கா என்ன சின்னன்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? அக்கா தெரியுமில்லக்கா? மறந்தாங்க பாப்பா ஓட்டு வந்துச்சாமா? முதல் ஓட்டா அண்ணனுக்கு தான் முதல் ஓட்டு. வாழ்க்கையிலே கிடைக்காத கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்கு பாப்பா, மறந்துடாங்க. மிக்சி சின்னம், இந்த சின்னத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் வந்த உடனே இந்த மிக்சி எடுத்துட்டு வந்து இந்த தேவர் பக்கத்துல கொண்டு வச்சிருவேன். இந்த சின்னத்தை இந்த அதுக்காண்டி செலக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த சின்னம் இங்கதான் இருக்கும். கட்டாயம் எனக்கு ஓட்டு போட்டிருங்க. இதை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வலுவாக்கி எல்லாமே செய்யணும். இங்க என்ன ஏதாவது ஒரு வேண்டுகோள் இருந்தா கண்டிப்பா தப்பி செஞ்சு கொடுப்பேன். அரசியலுக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கட்டாயம் நான் தம்பி செஞ்சு கொடுப்பேன். மறந்துடாதீங்க. யாருமே எத்தனை வண்டி வந்தாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கீங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க. அது ஏலத்துக்கு கொடுத்துருக்காங்க, பயங்கரமா போட்டியா இருக்கு. தம்பி வந்தனால கூட 1000 ரூபாய் கூட்டிட்டு சொன்னீங்க, நிறைய கூட்டிட்டு போகுது, வந்துட்டானே ஒரு பெரிய அப்படின்ட்டு. மறந்துடாதீங்கக்கா. கட்டாயம் தம்பிக்கு போட்டுருங்க. அக்கா அண்ணன் எல்லாரும் உங்களை நம்பி உங்க வீட்டுல ஒருத்தர் நான் நினைச்சுக்கீங்க. இந்த ஊருக்கு சொந்தக்காரனா நினைச்சுக்கீங்க. சொக்காரன் பெரியாத்தம்மாவும் சின்னாத்தம்மாவும் நினைச்சுக்கீங்க. அடுத்தவங்க கிடையாது. ஆதார் கார்டை எப்படி திருப்பி பார்த்தா சொந்தக்காரனா தான் இருப்பேன். மறந்துடாதீங்க, எல்லாருமே சொந்தக்காரன் தான் இருப்பேன். உங்களை நம்பி போறேன். ஒரு அங்கீகாரத்தோட கட்டாயம் தம்பி வருவேன். 10 காரில் வந்து ஏக்கா எனக்கு ஒரு பெரிய போதுமான ஓட்டு கிடைச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்றதுக்கு வருவேன். வெற்றியும் தோல்வியும் இந்த இருக்க தெய்வம் முடிவு பண்ணட்டும். என்ன சொல்றீங்க? அதை நோக்கிலாம் பார்க்கல. அது அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இங்க வந்துடுவேன். சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு எங்கேயோ போயிட்டோம். அந்த வெற்றிக்கு வரும், வெயிட் பண்ணுவோம். வயசு இருக்குல்ல, என்ன இப்பவுமே கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அந்த கூட்டத்துல இருக்க அத்தனை பேரை போய் சட்டசபையில கையெழுத்து போடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம். கண்டிப்பா ஜெயகி தம்பிக்காக சாமி எல்லாம் கும்பிட்டுக்கங்க. நம்ம தம்பி ரொம்ப தெளிவாரியா என்ன நன்றி ஜெயகின். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சிரிப்பு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். எல்லாத்த பார்த்தாலும் தெரியுது தம்பியை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களை நம்பி போறேன். யாரு வந்து பேசுறாலும் வாங்கன்னு கேட்டுக்கங்க. ஊர்ல நம்ம மதிக்கக்கூடிய ஊரு, யாரு வந்தாலும் கேட்டுக்க, வாங்க வாங்கன்னு சொல்லுங்க தம்பி. ஆனா மறந்துடாதீங்க, முதல் ஓட்டு தம்பி எனக்காக. தம்பி ஒரு ஓட்டு ஐடி வேணும்னு கேட்டேன். இங்கே பாளையங்கோட்டையில இருந்த ஓட்டு ஐடியை ஊருக்கு பார்த்துட்டான் தம்பி. அது அவனோட தம்பியோட ஓட்டு ஐடி எனக்கு ஒரு மிகப்பெரிய இதாக யூஸ் ஆகுச்சு. இந்த மண்ணில் வாங்கணுன்ற ஆசை. அந்த தம்பியோட ஓட்டு ஐடியை வாங்கி அந்த ஓட்டு ஐடியில ஒரு நம்பர் தப்பா இருந்தாலும் கேன்சல் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஆனா தம்பியோட ஓட்டு ஐடி தான் ஒரு குழப்பமா வந்துச்சு. ஆனா குழப்பம் கலப்பம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி ஜெயகின் ஜெயகின் ஜெயகின்.